அன்பிற்கினிய காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர்கள் ஓகேடெக்ஸ் கந்தசாமி அவர்களே, டாக்டர் டென்னிஸ் கோவில் பிள்ளை அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் இனிய நண்பர் வழக்கறிஞர் கணேசன் அவர்களே, மாநில பொருளாளரும் என் இனிய நண்பருமாகிய குமரையா அவர்களே, இந்த மாவட்டத்தில் காந்திய மக்கள் இயக்கத்தை பெரிதாக வளர்த்தெடுப்பதில் ஈடுபட்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் இனிய நண்பர் துரை சந்திரசேகரன் அவர்களே, இந்த கூட்டம் மிகச்சிறந்த முறையில் நடைபெறுவதற்காக இரவும் பகலும் கடுமையாக உழைத்திருக்கின்ற என் இளைய நண்பர் பாலாஜி அவர்களே, பெரியவர் சர்க்குணம் அவர்களே, மீண்டும் நான் இந்த கோவையில் நின்று ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தில் பேச வேண்டும் என்று தன்னுடைய கனவை அடிக்கடி என்னோடு பகிர்ந்து கொண்டு அதை செயற்படுத்துவதற்கு முனைந்த என் இனிய நண்பரும் உண்மையான செயல் வீரருமாகிய தேவராஜன் அவர்களே, அன்பிற்கினிய காந்திய மக்கள் இயக்கத்தின் மாநில மகளிர் அணி தலைவி திருமதி வள்ளி ரமேஷ் அவர்களே, உமாராணி அவர்களே, எனக்கு முன்னால் உங்களிடம் பேசிய பூபதி அவர்களே, அன்பிற்கினிய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். ஏழ்மையும் எளிமையும் நிறைந்த ஒரு மனிதனின் உரையை கேட்பதற்காக இவ்வளவு பேர் திரளாக கூடி நிற்பதில் உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பெரிய பெரிய கட்டவுட்டுகளை வைத்து ஆயிரக்கணக்கில் கம்பங்களை நட்டு கொடிகளை அசையவிட்டு எங்கு பார்த்தாலும் வண்ண வண்ண சுவரொட்டிகளை ஒட்டி வாழ்த்து பதாகைகளை தூக்கி நிறுத்தி வெவ்வேறு வாகனங்களில் காசு கொடுத்து ஆட்களை கொண்டு வந்து குவித்து பேசுகின்ற கூட்டங்களுக்கு இடையே லட்சிய பிடிப்போடும் சித்தாந்த முனைப்போடும் இங்கே கூடி நிற்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய தமிழகத்தினுடைய அரசியல் நோக்கும் போக்கும் எப்படி இருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காந்திய மக்கள் இயக்கத்தில் இன்னமும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாத பெருமக்களுக்கு நான் பேசுகிறேன். அவர்கள் அன்பு கூர்ந்து தங்கள் இதய கதவங்களை திறந்து வைத்துக் கொள்ளட்டும். தமிழருவி மணியன் வழங்கக்கூடிய சிந்தனைகளை கொஞ்ச நேரம் அவர்கள் உள்ளுக்குள் செலுத்தி பார்க்கட்டும். எந்த இடத்திலாவது தமிழருவி மணியன் பிழைபட பேசுகிறானா என்று யோசிக்கட்டும். நல்ல அரசியல் இந்த மண்ணில் உருவெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தானே ஒருவன் இப்படி முயன்று கொண்டிருக்கிறான் என்று நினைந்து அதற்கு பிறகாவது காந்திய மக்கள் இயக்கத்தின் திசை நோக்கி அவர்கள் திரும்பட்டும். எனவே அவர்களுடைய சிந்தனைக்காகத்தான் நான் இன்று பேசுவதற்கு வந்திருக்கிறேன். நண்பர்கள் கூட்டம் நடக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதே என்ன தலைப்பில் நீங்கள் பேச இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இன்றைய தமிழக அரசியல் எங்கே போகிறது என்பது குறித்து விளக்கமாக பேச விரும்புகிறேன் என்றேன். இன்றைய தமிழக அரசியல் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நண்பர்களே, தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என்று சொன்னானே, அப்படி தனித்த குணத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நிலையிலா தமிழன் இன்றைக்கு இருக்கிறான். பக்கத்திலே இருக்கிற கேரள மாநிலத்தில் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கை விமர்சனம் செய்து சிரிக்கிறார்கள். ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சீரழிவை பார்த்து சிரிக்கிறார்கள்.
வட இந்திய மாநிலங்களில் நீங்கள் காலெடுத்து வைத்து தமிழன் என்று சொன்னாலே நீங்கள் மிக மட்டமான அரசியலை விட்டு எப்பொழுது விலகி வெளியே வரப்போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். மிக தவறான தலைவர்களின் முற்றுகையில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை இனி காப்பாற்றப் போவது யார்? ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த பொழுது தன்னெழுச்சியாக திரண்ட இளைஞர்கள், தன்னெழுச்சியாக திரண்ட மாணவர்கள், தன்னெழுச்சியாக திரண்ட பொதுமக்கள், இவர்கள் அனைவருக்கு முன்னாலும் நான் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. ஈழம் எரிந்த பொழுது, நம் இனமே அழிந்த பொழுது, வான வீதிகளிலே இருந்த ரசாயன குண்டுகள் அங்கிருந்து வீசப்பட்ட நிலையில் கொத்து கொத்தாக தமிழ் சமுதாயத்தினுடைய பிணங்கள் அங்கே குவிந்து கிடந்த பொழுது மாணவர்கள் எங்கே சென்றார்கள்? இளைஞர்கள் எங்கே சென்றார்கள்? பொதுமக்கள் எங்கே சென்றார்கள்? யோசிக்க யோசிக்க என் இருதயம் முழுவதும் ரத்தம் வடிகிறது நண்பர்களே. அன்று ஏன் நாம் அனைவரும் ஒன்றாக திரளவில்லை? 10 லட்சம் பேர் இன்றைக்கு ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவில் திரண்டு நின்றோமே, இதே 10 லட்சம் பேர் கருணாநிதி தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது கருணாநிதியின் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஆட்சி அகில இந்திய அளவில் நடந்து கொண்டிருந்த நிலையில் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழர்கள் ஒன்றாக சென்னை மாநகரில் திரண்டு நின்று எங்கள் இனம் காக்கப்பட வேண்டும், அங்கே ஓடுகிற இரத்த நதி உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், சிங்களர்களுக்கு உரிய பாடத்தை நாம் கற்றுத்தர வேண்டும் என்று கருணாநிதியை நிர்பந்தித்திருந்தால் தன்னுடைய ஆட்சி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழல் அவருக்கு வருகிற பொழுது அவர் மன்மோகன் சிங்குக்கு நெருக்குதலை கொடுத்திருப்பார். மன்மோகன் சிங் தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சோனியா காந்தியிடம் போய் நின்றிருப்பார். சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி கலைந்துவிடக் கூடாது என்கிற தவிப்போடு கோபாலபுரத்திலே வந்து தவம் இருந்திருப்பார்கள். நண்பர்களே, விமான தாக்குதலாவது குறைந்தபட்சம் நிறுத்தப்பட்டிருக்கும். பல்லாயிரக்கணக்கில் கொன்று குவிக்கப்பட்டார்களே, அந்த தமிழர்களின் படுகொலை நிறுத்தப்பட்டிருக்கும். அன்று ஏன் நாம் லட்சக்கணக்கில் மெரினாவிலே திரளவில்லை? ஜல்லிக்கட்டு காளையை வைத்துக் கொண்டு தமிழ் பண்பாடு குறித்து நாம் பேசுகிறோமே, தமிழ் சமுதாயத்தின் நாகரீகம் குறித்து பேசுகிறோமே, கலாச்சாரம் குறித்து பெருமிதத்தோடு முழங்குகிறோமே. இந்த இனமே அழியக்கூடிய நிலை இருக்கிற பொழுது நீங்கள் அனைவரும் எங்கே சென்றிருந்தீர்கள்? அன்று இந்த இனம் குறித்த சிந்தனை வரவில்லையா? இந்த இனம் சார்ந்த பண்பாடு உங்களிடமிருந்து எங்கே பறிபோனது? யோசித்து பார்க்க எனக்கு விடை தெரியவில்லை நண்பர்களே. ஜல்லிக்கட்டை அடிப்படையாக வைத்து தமிழர்கள் திரண்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். வெறும் காளை மாடை காப்பாற்றுவதற்காகவோ, காளை மாட்டின் கொம்பை தழுவுவதற்காகவோ, ஏறு தழுவும் விளையாட்டில் ஈடுபடுவதற்காகவோ 10 லட்சம் பேர் அங்கே திரளவில்லை. சமீப காலங்களில் தமிழ் சமுதாயத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பினுடைய வெளிப்பாடுதான் அங்கே கூடி நின்ற 10 லட்சம் மக்கள் கூட்டம். அது தொடர்ந்து பொறுத்து பொறுத்து போதுமினி பொறுப்பதற்கு இடமில்லை என்கிற நிலையிலே பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்த கூட்டத்தினுடைய கோபக்கனல் தான் அங்கே வெளிப்பட்டது. எனவே அது ஒரு நல்ல சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கான அடையாளமாகவே நான் பார்க்கிறேன். ஈழம் எரிந்த பொழுது நீங்கள் திரளவில்லை, அதற்காக எனக்கு வருத்தம் உண்டு, ஏக்கம் உண்டு. ஆனால் வெறும் ஜல்லிக்கட்டுக்காக நீங்கள் மல்லு கட்டவில்லை. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிட்டு பறிக்கப்படுகின்றன. கேரளாவிலே இருந்து ஒரு முல்லை பெரியாறு வடிவத்தில் நமக்கான ஆபத்து உருவெடுக்கிறது. 152 அடி உயரம் தண்ணீரை தேக்கி வைப்பதற்காக கட்டப்பட்ட அணை அது. ஆனால் அந்த அணையில் 136 அடிக்கு மேல் ஒரு அங்குலம் கூட தண்ணீரை தேங்கவிடக் கூடாது என்று கேரளம் தடுத்தது. அதற்கு மத்திய அரசு துணை நின்றது. ஜெயலலிதாவினுடைய கடுமையான போராட்டத்தின் விளைவாகத்தான் உச்சநீதிமன்றத்தில் கிடைத்த பரிசு இன்றைக்கு 142 அடி வரையில்
அந்த நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் இன்னமும் நாம் 152 அடியை தொட்டுவிடவில்லை. 142 அடியை தொடுவதற்கு கூட 20 கோடி ரூபாய் தமிழக அரசு செலவழித்து அந்த அணையை வலுப்படுத்தி இருக்கிறது. அதற்கு பிறகும் அந்த அணை உடைந்துவிடும் என்று ஆதாரமே இல்லாத ஒரு அச்சத்தை கேரளத்து மக்களிடம் உருவாக்கி அரசியல் விளையாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்டுகளும். எனவே அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அரசியல் செய்ய வேண்டும். அங்கே இருக்கிற மக்களின் உணர்வுகளை தூண்ட வேண்டும். அப்படி அந்த உணர்வுகளை தூண்டி அரசியல் ஆதாயத்தை பெறுவதற்காக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவனுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும். இந்த முல்லை பெரியாறு அதனுடைய தண்ணீர் மட்டம் 136 அடியிலேயே இருந்தால், அது 142 அடிக்கும் வராமற் போனால் தமிழகத்தில் 5 மாவட்டங்கள் பாதிக்கப்படுமே, 5 மாவட்டங்களின் நீராதாரம் பாதிக்கப்படுமே, 5 மாவட்டத்தில் விவசாயம் பாதிக்கப்படுமே, 5 மாவட்டங்களில் உற்பத்தி பாதிக்கப்படுமே. 5 மாவட்டங்களில் உற்பத்தி பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய உற்பத்தியும் அதனால் பாதிப்புக்குள்ளாகுமே. தமிழகத்தின் உற்பத்தி பாதிப்புக்கு உள்ளானால் ஒவ்வொரு தமிழனுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் தடை வந்து சேருமே. எவ்வளவு பெரிய விளைவுகளை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். எனவே இந்த முல்லை பெரியாறு பிரச்சனை ஒரு பக்கம் என்றால், இப்பொழுது பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகளை கட்டுவது என்ற முடிவெடுத்து கேரள அரசு தமிழகனுடைய தலைவிதியோடு போராடி கொண்டிருக்கிறது, விளையாடி கொண்டிருக்கிறது. நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த தடுப்பணைகளை தொடர்ந்து கட்டுவதற்கு முயலக்கூடிய கேரளாவில் தண்ணீர் அதிகம், நிலம் குறைவு. நம்மிடம் நிலப்பரப்பு அதிகம், தண்ணீர் குறைவு. கேரளாவும் தமிழகமும் நினைத்தால் சகோதரத்துவத்தோடு சமூக நேயத்தோடு சேர்ந்து வாழ முடியும். உபரியாக இருந்து அரபிக்கடலிலே கலக்கக்கூடிய தண்ணீரை எங்கள் பக்கம் நீ திருப்பிவிட்டால் அந்த தண்ணீரை பயன்படுத்தி விவசாயத்தை நாங்கள் மேலும் பெருக்குவோம், விளைநிலங்களை உருவாக்குவோம், உற்பத்தியை கூட்டுவோம். கூடுகிற உற்பத்தியை உங்களுக்கே நாங்கள் கொடுத்து மகிழ்வோம், உங்கள் பசி ஆற்றுவோம். அந்த தண்ணீரை பயன்படுத்தி மின்சாரம் எடுப்போம், அந்த மின்சாரத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருப்போம். சமூகம் என்பதே என்ன? தனியாகவே பிறந்து தனியாகவே வாழ்ந்து தனியாகவே செத்து போவது எவனாலும் முடியாது. அதனாலேதான் மனிதன் சமுதாய விலங்கு என்று பேசப்படுகிறான். நான் ஒருவனை சார்ந்து வாழ வேண்டும், ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தை சார்ந்து வாழ வேண்டும். எல்லா மாநிலங்களும் இந்தியா என்கிற ஒரு ஒருமைப்பாட்டு உணர்வோடு ஒன்றாக கூடி வாழ வேண்டும். இந்திய நாடு உலக நாடுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். இப்படி சேர்ந்து வாழ்வதிலும் கூடி வாழ்வதிலும், கூடி வாழ்ந்து இருப்பவன் இல்லாதவனுக்கு பகிர்ந்து கொள்வதிலும் தான் வாழ்க்கையின் சிறப்பு இருக்கிறது. ஆனால் கேரளா இன்றைக்கு நடத்தக்கூடிய அரசியல் யாருக்கு தீங்கு விளைவிக்கிறது? தமிழனுக்கு தீங்கு விளைவிக்கிறது. சரி, இந்த பக்கம் ஆந்திர மாநிலத்திலே என்ன நடக்கிறது? இவற்றுக்கெல்லாம் எதிராக இளைஞர்கள் எப்பொழுது திரளப் போகிறீர்கள்? மாணவர்கள் எப்பொழுது திரளப் போகிறீர்கள்? பொதுமக்கள் எப்பொழுது திரளப் போகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி, காந்திய மக்கள் இயக்கத்தின் கேள்வி. இந்த பக்கத்தில் ஆந்திரம் இருக்கிறது. நண்பர்களே, ஆந்திராவிலே ஓடி வரக்கூடிய அந்த பாலாறு 30 கிலோமீட்டர் தூரம் தான் ஆந்திராவிலே ஓடுகிறது. அதற்கு பிறகு 140 மைல், 30 மைல் தூரம் ஆந்திராவிலே ஓடி வருகிற அந்த பாலாறு 140 மைல் தமிழகத்திலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், வரிசையாக செங்கற்பட்டு மாவட்டம், சென்னை தாம்பரம் வரையில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பாலாற்றில் தண்ணீர் இல்லை என்றால் பாசன வசதி மட்டும் கெடவில்லை, குடிப்பதற்கு நீராதாரமே இல்லாமல் மக்கள் தவிக்கக்கூடிய நிலை வரும். இப்படி தடுப்பணைகளை தொடர்ந்து கட்டிக்கொண்டே இருந்தால் பாலாறு என்பது வெறும் காய்ந்த மணல் மேடாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு சொட்டு தண்ணீரை கூட நம்மாலே பார்க்க முடியாது. எனவே பாலாற்றில் தடுப்பணைகள் தொடர்ந்து கட்டப்படுகின்றன, தடுக்கப்படவில்லை. இவையெல்லாம் நிகழ்ந்தது எதனாலே? ஈனமான அரசியல் மனிதர்களாலே. இந்த அரசியல் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள்
தங்களுடைய சொந்த நலனை விட்டுவிட்டு சமூக நலனை சிந்திப்பவர்களாக இருந்திருந்தால், தொடர்ந்த போராட்டங்களை நடத்தி இருந்தால் நம் உரிமைகளை பறிகொடுத்திருக்க மாட்டோம். காவிரி பிரச்சனையாகட்டும், பாலாறு பிரச்சனையாகட்டும், இரண்டுக்குமே ஆதாரமாக இருப்பது 1892 போடப்பட்ட ஒப்பந்தம். அன்றைக்கு இருந்த மைசூர் அரசுக்கும் சென்னை அரசுக்கும் இடையில் போடப்பட்ட ஒப்பந்தம் 1892. அந்த 1892 போடப்பட்ட ஒப்பந்தத்திலேயே நீங்கள் 15 நதிகளின் பெயர் பட்டியல் இருக்கிறது. அதில் 8வது இடத்தில் இருக்கக்கூடியதுதான் பாலாறு. இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய 15 நதிகளில் எந்த நதியின் மீதும் ஒரு அணை கட்டுவதாக இருந்தாலும், ஒரு தடுப்பணை எழுப்புவதாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட அடுத்த மாநிலத்தின் சம்மதத்தை பெற்றாக வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறது. பாலாறில் கர்நாடகத்தில் தடுப்பணை கட்டப்பட்ட பொழுது தமிழக அரசினுடைய சம்மதத்தை கேட்டுத்தான் அது கட்டியதா? ஆந்திராவில் குப்பத்துக்கு பக்கத்தில் தொடர்ந்து இவர்கள் கட்டுகிறார்களே. நண்பர்களை யோசித்து பாருங்கள். 30 மைல் ஓடுகிறது. 30 மைல் ஓடக்கூடிய ஆந்திர மாநிலத்தில் பாலாற்றின் நடுவே 22 தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. 22 தடுப்பணைகள். ஆனால் தமிழ்நாட்டில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 50 ஆண்டு காலம் ஏறக்குறைய தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டிருக்கின்றன. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கரூரிலே இருந்து வீராணம் வரையில் காவிரி ஓடிக்கொண்டிருக்கிறதே, காவிரியின் குறுக்கே எத்தனை தடுப்பணைகளை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்திய பொழுது கட்டியது? எத்தனை தடுப்பணைகளை எம்ஜிஆர் கட்டினார்? எத்தனை தடுப்பணைகளை ஜெயலலிதா கட்டினார்? இது குறித்து தமிழ்நாட்டிலே இருக்கிற நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா? கர்நாடகத்திலே இருந்து காவிரி தண்ணீரை கொடுப்பானா என்று கையேந்தி நிற்கிறோமே தவிர, மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற பொழுது அதை சேமித்து வைப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஏரிகளையும் குளங்களையும் நாம் தூர்வார் பணியில் ஈடுபட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசியுங்கள். நீர்வரத்துக்கள் அனைத்துமே சிதிலமடைந்து சீரழிந்து கிடக்கின்றனவே. அரசியல்வாதிகளின் கடுமையான ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகிவிட்டனவே. அவற்றை காப்பாற்றி இருக்கிறோமா? எத்தனை பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்றன. ஆந்திராவின் பக்கம் திரும்பினால் பாலாறு காய்ந்து விட்டது. அதை காய செய்கிறது ஆந்திர அரசு. இந்த பக்கம் திரும்பினால் முல்லை பெரியாறு. கோவை மாவட்டத்தில் இந்த பக்கம் திரும்பினால் பவானி ஆறு தடுக்கப்படுகிறது தடுப்பணைகளில். எனவே கேரள அரசினால் ஒரு பக்கம் வஞ்சிக்கப்படுகிறோம், ஆந்திர அரசினால் இன்னொரு பக்கம் வஞ்சிக்கப்படுகிறோம். காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததே. நான் கேட்கிறேன், இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி தண்ணீர் தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு என்றாவது ஒரு நாள் 205 டிஎம்சி வரையில் தண்ணீரை தருவதற்கு கர்நாடக அரசு தயாராக இருந்திருக்கிறதா? 205 டிஎம்சி தண்ணீர் நமக்கு கிடைத்திருக்கிறதா? இன்றைக்கு இறுதி தீர்ப்பு என்று சொல்லி 205 டிஎம்சி என்பது 195 டிஎம்சி ஆக மாறியது. அந்த 195 டிஎம்சி தண்ணீரிலும் 6 டிஎம்சி தண்ணீர் பக்கத்திலே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரிக்கு நாம் கொடுத்தாக வேண்டும், காரைக்கால் பகுதிக்கு. அப்படி என்றால் நமக்கென்று 189 டிஎம்சி தண்ணீர் தான் கிடைக்கும். இந்த 189 டிஎம்சி தண்ணீராவது இன்றைக்கு நமக்கு வந்து சேருகிறதா? கர்நாடகம் நமக்கு தருகிறதா? 400 டிஎம்சிக்கு மேல் தண்ணீரை பெற்று நீர்ப்பாசனத்தில் ஈடுபட்டது தமிழ் சமுதாயம். நீங்கள் வளம் கொழிக்கும் விவசாய நிலங்கள் நிறைந்த மாநிலம் பஞ்சாப் என்று பெருமிதத்தோடு பேசுகிறார்களே. இந்தியாவில் பஞ்சாப் மாநிலம் உட்பட காவிரி டெல்டாவை போல ஒரு மணல் குன்று கூட இல்லாமல், ஒரு மலை பாறை கூட இல்லாமல், வெறும் வண்டல் மண் சமவெளியாக விரிந்து கிடக்கக்கூடிய நிலப்பரப்பு இந்த தமிழ்நாட்டில் தமிழனுக்கு மட்டுமே சொந்தம் என்பதை மறந்து விடாதீர்கள். அவ்வளவு பரந்த நிலப்பரப்பு தஞ்சை டெல்டா பகுதி. அது முழுவதும் மோசம் போய்விட்டதே. முதலில் குறுவை போனது, இன்றைக்கு சம்பாவும் சரிந்து விட்டதே.
விவசாயிகள் வரிசையாக தற்கொலை செய்யக்கூடிய சூழலை நாம் இதற்கு முன்பு விதர்பா மாநிலத்திலே நடப்பதாகத்தான் கேள்விப்பட்டோம். நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் விவசாயிகள் மராட்டிய மண்ணிலேதான் விஷமருந்தி செத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று படித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து சாகக்கூடிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்களே, ஏன்? இந்த விவசாயிகள் பிரச்சனைக்கு உரிய தீர்வு என்ன? இந்த விவசாயிகளின் நலனுக்காக நாம் போராட வந்தோமா? விவசாயி நலன் என்றால் அது விவசாயி நலனா? விவசாயி உற்பத்தி செய்தால் தானே நீயும் நானும் பசியாற முடியும். விளை நிலங்கள் பாழ்பட்டு போனால் நம்முடைய வாழ்வு பாழ்பட்டு போகாதா? எனவே தமிழ் சமுதாயத்தின் பொது பிரச்சனை இல்லையா இது? இந்த பிரச்சனை குறித்து நாம் எத்தனை பேர் சிந்தித்தோம்? காளை மாடு குறித்து கவலைப்படுகிறோமே, வெறும் காளை மாடு மட்டும் இருந்தால் போதுமா? தண்ணீர் வேண்டாமா? காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு முறை கூட கர்நாடக அரசு தண்ணீரை தர மறுத்த பொழுது அன்றைக்கு லட்சக்கணக்கில் மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் திரண்டு நின்றிருக்க வேண்டாமா? அன்று நாம் திரண்டோமா? அது வெறும் காவிரி பிரச்சனை, அது வெறும் காவிரி பிரச்சனை, வெறும் விவசாயிகள் பிரச்சனை. ஆனால் காளை மாடு அதை பிடித்துக் கொண்டு பின்னாலே ஓடுவது மட்டும்தான் தமிழ் சமுதாயத்தின் பண்பாட்டு பிரச்சனை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஏன் நம்முடைய அறிவு கூர்மழுங்கி போனது? நண்பர்களே, ஜல்லிக்கட்டு இருக்க வேண்டும், அதற்கு நான் எதிரி அல்ல. காலம் காலமாக வாழக்கூடிய ஒவ்வொரு இனத்திற்கென்றும் சில தனித்துவம் மிக்க அடையாளங்கள் உண்டு. அதுபோன்றுதான் தமிழ் சமுதாயத்திற்காக இருக்கக்கூடிய தனித்துவ அடையாளங்களில் ஒன்று ஏறு தழுவுதல் என்ற ஆண்மையை வெளிப்படுத்துகின்ற காளையை அடக்கும் ஒரு போட்டி. அந்த போட்டி நடக்க வேண்டும். அந்த போட்டிக்கு தடை இருக்குமானால் அந்த தடை தகர்த்தெறியப்பட வேண்டும். ஆனால் அதைவிட முக்கியமான எத்தனை ஜீவாதார பிரச்சனைகள் இருக்கின்றன. இத்தனை ஜீவாதார பிரச்சனைகளும் இங்கே மண்டி கிடக்கிற பொழுது இந்த தமிழ்நாட்டில் அது குறித்து நாம் கவலைப்படுகிறோமா? இன்று எந்த தொலைக்காட்சியை திருப்பினாலும், எந்த தேநீர் கடையிலே போய் நீங்கள் நின்றாலும், எந்த பொதுவெளியில் நீங்கள் சந்தித்தாலும் சமுதாயத்தின் பல்வேறு பிரச்சனைகளையா நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவை குறித்தா நாம் கவலைப்படுகிறோம். ஓபிஎஸ் பக்கம் எத்தனை பேர் வந்து விட்டார்கள்? சசிகலாவின் கதி என்ன ஆகும்? ஆட்சி அமைக்கப் போவது சசிகலாவா ஓபிஎஸ்ஆ? ஆளுநர் எந்த பக்கம் சாய்வார்? ஆளுநருக்கு பின்னாலே இருப்பது பாரதிய ஜனதா கட்சியின் சதியா? ஓபிஎஸ்க்கு பின்னாலே சூத்திர கயிற்றை இழுத்து ஆட்டிக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகமா? இந்த ஆராய்ச்சியில் தானே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இதன் மூலம் எந்த பிரச்சனைக்கு நீங்கள் முடிவு கட்டியிருக்கிறீர்கள்? இன்றைக்கு ஒரு பக்கம் சசிகலா அந்த முதலமைச்சர் நாற்காலியை எப்படியாவது பற்றிவிட வேண்டும் என்று துடிக்கிறாரே, அந்த நாற்காலியில் அவர் வந்து அமர்ந்தால் எந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரி தீர்வு உங்களுக்கு கிடைக்கும்? சசிகலாவால் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டின் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எனக்கென்று தனியாக திட்டங்களை வைத்திருக்கிறேன், அந்த திட்டங்களை வெளியிடுகிறேன். எனக்கு ஆள தெரியாது, நானா அரசியலுக்கு புதியவள். 33 ஆண்டுகள் ஜெயலலிதாவுக்கு பின்னாலேயே நின்று கொண்டு ஜெயலலிதாவினுடைய அத்தனை சூத்திரங்களையும் தெளிவாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய நான் சொல்கிறேன், விவசாயிகள் பிரச்சனைக்கு இது என்னுடைய தீர்வு, தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு இது என்னுடைய தீர்வு, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு இது என்னுடைய தீர்வு என்றெல்லாம் சொல்ல முடியுமா சசிகலாவால்? தமிழ்நாட்டில் எத்தனை நதிகள் ஓடுகின்றன என்றாவது சசிகலாவுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் மலை எங்கே இருக்கிறது, பள்ளம் எங்கே இருக்கிறது, ஆறு எங்கே ஓடுகிறது, ஏரி எங்கே இருக்கிறது, குளம் எங்கே இருக்கிறது என்ற கணக்காவது சசிகலாவுக்கு தெரியுமா? சசிகலாவுக்கு தெரிந்ததெல்லாம் போயஸ் தோட்டம் தானே, சசிகலாவுக்கு தெரிந்ததெல்லாம் ஜெயலலிதா தானே. ஜெயலலிதாவின் பக்கத்தில் அவருடைய நிழலாக 33 ஆண்டுகள் நான் இருந்தேன். அக்கா, உங்களுக்கு பகலில் என்ன சமைக்க வேண்டும், அக்கா காலையில் உங்களுக்கு என்ன சிற்றுண்டி அனுப்பி வைக்க வேண்டும்,
அக்கா நாளைக்கு நாம் என்ன சமையல் செய்ய வேண்டும் என்றுதானே நான் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு உதவி செய்தேன் என்று கண்ணீர் விடுகிற சசிகலாவை தமிழக முதலமைச்சராக ஏற்க வேண்டும் என்று அவருக்கு பின்னாலே நிற்கக்கூடிய அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் எந்த முகத்தோடு உங்களுக்கு வாக்களித்த பொதுமக்களை பார்க்க இருக்கிறீர்கள்? சமூக பொறுப்புணர்வே உங்களுக்கு கிடையாதா? அடிமைகளாகவே காலம் முழுவதும் வாழ்வது என்ற முடிவெடுத்தே நீங்கள் மனிதர்களாக இந்த மண்ணில் நடமாடிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு சுய சிந்தனையே கிடையாதா? யோசிக்கும் ஆற்றலே கிடையாதா? தமிழ்நாட்டில் வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தார்கள். ஜெயலலிதாவுக்கு வாக்களிப்பதற்கு அடிப்படை காரணங்கள் 2. நண்பர்களே, 100 விழுக்காடு வாக்காளர்கள் என்றால் அதில் சரிபாதி 50 விழுக்காடு வாக்காளர்கள் பெண்மக்கள். பெண்மக்கள் அனைவரும் ஜெயலலிதாவை தங்களுடைய சொந்த பிரதிநிதியாக பார்த்தார்கள். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணால் வீட்டில் நசுக்கப்படுகிறாள். ஆனால் அத்தனை ஆண்களையும் சேர்ந்து ஒரே பெண் ஒன்றாக போட்டு நசுக்கிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த ஆணாதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய அடையாளமாக இருப்பது ஜெயலலிதா. நமக்கு இந்த ஆண்களின் மீது இருக்கிற கோபத்தின் வெளிப்பாடாக ஜெயலலிதாவை நாற்காலில் அமரச் செய்வோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதுதான் அதிமுகவினுடைய மிக முக்கியமான பலம். 2வது, ஜெயலலிதா உண்மையிலேயே ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் சில சமூக நல திட்டங்களின் மூலமாக அவர்களுடைய பசியை போக்கினார். அவர்கள் ஏழ்மைக்கு அவர்களை அதிலிருந்து விடுபடுவதற்கு வழியை காட்டினார். எல்லா இலவச திட்டங்களையும் நாம் கொச்சைப்படுத்திவிட முடியும். ஒரு லேப்டாப்பை அவர் கொடுக்கிறார் என்றால் அந்த லேப்டாப்பின் மூலமாக ஒரு குடிசையிலே வாழக்கூடிய ஒரு பிள்ளை பயன்பெறுகிறது என்கிற பொழுது அது ஒரு சமூக மாற்றத்திற்கான அடையாளம். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய வயது வந்த பெண் பிள்ளைகளுக்கு சுகாதாரமாக இருப்பதற்காக நாப்கின் கொடுக்கிறார், சானிட்டரி நாப்கின் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. சைக்கிள் கொடுக்கிறார் என்றால் சாதாரண விஷயம் இல்லை. வெகு மக்களாக இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு, கூரைகளிலும் குடிசைகளிலும் வாழ்ந்த அந்த மக்களுக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் 2 ஆடு அல்லது ஒரு மாடு என்று கொடுத்தார் என்றால் ஆடு மேய்ப்பதற்கும் மாடு மேய்ப்பதற்கும் ஜெயலலிதா விட்டார் என்று குறை சொல்வது கோமாளித்தனம். அந்த 2 ஆடு 8 ஆடுகளை போட்டு அந்த வீட்டின் பசியை போக்குவதற்கான சூழல் அதனாலே வளர்ந்திருக்கிறது. ஒரு மாடு இன்னொரு மாட்டை வாங்குவதற்கான வழியை அந்த குடும்பத்திற்கு காட்டியிருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் குறை சொல்ல முடியாது. கருணாநிதி கொடுத்த வண்ண தொலைக்காட்சிக்கும் ஜெயலலிதா கொடுத்த ஆடு மாடுகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. கருணாநிதி வண்ண தொலைக்காட்சியை கடைசி தமிழன் வரை சேர்க்க நினைத்ததற்கு ஒரே காரணம், எந்த பக்கம் திரும்பினாலும் தன்முகம் தெரிய வேண்டும் என்பதை தவிர வேறொன்றும் கிடையாது. தன்முகம் தெரிய வேண்டும், தன் பெருமை போய் சேர வேண்டும் என்று அவர் ஒவ்வொருவனுக்கும் தேடி தேடி தொலைக்காட்சியை கொடுத்தார். ஆனால் பாவம் எப்படி வந்து சேர்ந்தது என்றால் இந்த 1,86,000 கோடி இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலின் மூலமாக நடந்தேறியதே அது இவர் கொடுத்த தொலைக்காட்சிகளின் மூலமாகத்தான் கடைசி தமிழனுக்கும் சென்று